நம்ம ஷூவோட சைஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம காலோட சைஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் குணசேகர், த ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்கேல், ஒரு பேனா, ஒரு பேப்பர். ஃபர்ஸ்ட் உங்களோட காலை ஒரு பிளெயின் ஷீட் ஆர் பேப்பர்ல எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதில் வந்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதில் வந்து எங்கே நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு காலோட சைஸ் நம்ம மெஷர் பண்ணுறப்ப தம்பில் இருந்து ஹீல் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ காலோட இன்னர் லைனில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட தம்ப் ஃபிங்கருக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு கோடு, சின்னதாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. பேனால ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பெயின். அதே மாதிரி ஹீலுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்கள் பேனாவை வச்சு அங்கே வந்து ஒரு மார்க் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம காலோட சைஸ் இன் சென்டிமீட்டர்ஸில். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே வந்து ஸ்கேல் மூலமாக ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலோட சைஸ் வந்து எக்ஸாக்டாக கிடைச்சிடும். ஸோ என்னோட காலோட சைஸ் வந்து 29.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை மெஷர் பண்ணி முடிச்ச உடனே நம்ம காலோட சைஸ் மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் நினைப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஸோ இதுக்காக நம்ம இதே ப்ரொசீஜரை நம்மளோட லெஃப்ட் லெக்குக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எகைன் நம்ம லெஃப்ட் லெக் எடுத்து ஒரு பிளைன் பேப்பரில் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரைட் லெக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே ஃபாலோ பண்ணுறோம். தம் ஃபிங்கர் கிட்ட ஒரு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஹீலில் வந்து ஒரு மார்க் நம்ம பண்ணிக்கிறோம். எகைன் வந்து ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். இது வந்து எனக்கு 29 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ என்னோட காலுமே பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது 5 mm வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் இது வந்து என்னோட ரைட் லெக், தென் இது வந்து என்னோட லெஃப்ட் லெக். ஸோ இந்த ரெண்டு கால் நம்ம பார்க்குறப்ப என்னோட ரைட் லெக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், ஒரு 5 mm வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த சைஸ்க்கு நான் ஷூ வாங்குறது எனக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம காலோட சைஸ் சென்டிமீட்டர்ஸில் கிடச்சிருச்சு. இதுக்கேற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஷூவை நான் சூஸ் பண்ணுற ஷூ என்னோட சைஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம காலோட சைஸ் சென்டிமீட்டர்ஸில் கிடைச்சிருச்சு. இந்த சைஸை யூஸ் பண்ணி ஆன்லைனில் நமக்கு பிடிச்ச ஷூவை நம்மளோட சைஸ்க்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் எந்த வெப்சைட்டில் ஷூவை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் பேஜில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான சைஸ்க்கு கீழே சைஸ் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வாங்கக்கூடிய ஷூவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய சைஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதில் வந்து இந்தியன் சைஸ் இருக்கும், யூரோப்பியன் சைஸ் இருக்கும், யூகே சைஸ் கொடுத்துருப்பாங்க, யூஎஸ்ஏ சைஸ் இருக்கும். தென் வந்து உங்களோட சென்டிமீட்டர்ஸ்லேயும் வந்து சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெஷர் பண்ண உங்கள் காலோட சைஸ் ஆல்ரெடி சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய இந்தியன் சைஸோ யூகே சைஸோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உங்களோட காலுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் 95% ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்பவே ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா GTrendz சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பார்க்க நினைச்சீங்கன்னா அந்த லைக் பட்டனை மறக்காம தட்டிடுங்க.